ஹை கைஸ், வெல்கம் டு கோடில். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம பேராகிராஃப்னா என்ன, அதே மாரி ஹெட்டர் டேக்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அதே ஒரு பேராகிராஃப்ப எப்படி ஒரு டிஃபரெண்ட்டான ஸ்டைல்ல வந்து பண்ண முடியும் அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு கோட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷன்லயும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்பான அ பேராகிராஃப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நார்மலா எதுவுமே பண்ணாம இருக்கு. அதே மாரி அத டிவைட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு லைன் வந்திருக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, மேல குடுத்துருக்க கன்டென்ட்ல கலர் குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ட பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, அ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து டிஃபரெண்ட்டா அந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இது என்ன எப்படின்றத தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ வாங்க டைரக்ட்டா கோட் எடிட்டர்க்குள்ள போலாம். இப்ப கோட் எடிட்டர்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப மொத்த அந்த பேஜையே வந்து மறுபடியும் ரீகிரியேட் தான் பண்ண போறோம். ஸோ, அதனால வந்து முதல்ல என்ன பண்ணலாம், முதல்ல வந்து நான் ஜஸ்ட் வந்து விண்டோவ பெருசாக்கிக்கிறேன். ஸோ, வந்து எப்படி வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காக. ஸோ, ஆல்ரெடி நான் index1.html அப்படின்ற ஃபைல்ல தான் இது மொத்தமா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, இதுக்குள்ள நான் இப்ப இன்னொரு வந்து ஃபைல வந்து புதுசா கிரியேட் பண்ண போறேன். ஸோ, இதுக்கு வந்து டைரக்ட்டா வெறும் இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். index.html அப்படின்ட்டு நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி நீங்க ஜஸ்ட் வந்து HTML அப்படின்னு குடுத்தீங்கனாலே ஜஸ்ட் நீங்க என்டர் குடுத்தீங்கன்னா, மொத்த கோடும் அதுக்கான தேவையானது வந்துரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதோட பேர் வந்து என்ன குடுக்கலான்னா, ஜஸ்ட் வந்து டெமோ 2 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் இத வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து அத பார்க்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ, இப்ப இங்க வந்து நான் இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும். பக்கத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த பேஜோட இன்னொரு பேஜ வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த பேஜ வந்து ரன் பண்றதுக்கு, நான் அத என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் வந்து யுஆர்எல் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு பண்றேன். இப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, டெமோ 2ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு என்ன இருக்கு? ஆ கன்டென்ட் வந்து த மெயின் லாங்குவேஜஸ் ஆஃப் வெப் அப்டின்னு இருக்கு. ஸோ இத வந்து ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆ ஹெச்1 டேக்க வச்சு கிரியேட் பண்றோம். ஹெச்1 டேக் அப்படின்னு டேகுக்குள்ள போட்டு, ஜஸ்ட் வந்து நான் இத காப்பி பேஸ்ட் பண்றேன். பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இங்கருந்து என்ன செய்றேன்? எடுத்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அதே மாரி வந்து இங்க டிஸ்ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நான் கண்ட்ரோல் சேவ்ன்னு குடுத்தேன். குடுத்த உடனே வந்துடுச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அ இந்த மொத்த கன்டென்ட்டயும் நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, அதே மாரி இங்க எடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இதுக்குள்ள வந்து நெ எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டா எதுவுமே இல்லாம வந்து டைரக்ட்டா வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டிருக்கு. ஸோ இப்ப இத வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ முதல்ல வந்து அதுக்காக என்ன செய்றேன், நான் பேராகிராப்ஸா டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து p டேக்க வந்து நான் இங்க குடுக்குறேன். ஸோ இந்த p டேக்க குடுத்ததுக்கப்புறம், நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இங்கருந்து நான் எங்க வரைக்கும் குடுக்குறேனோ, ஸோ அங்க வரைக்கும் வந்து அந்த டேக் வந்து அந்த ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணிடுது. இப்ப நல்லா பாருங்க, இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுச்சு. ஸோ அதே மாரி நான் மறுபடியும் என்ன பண்றேன், இங்கருந்து மறுபடியும் டேக் குடுக்குறேன். டேக் குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இப்ப நான் இங்க இங்க ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுனால இங்க என்ன ஆகுதுன்றத மட்டும் நீங்க பாருங்க இப்ப. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலா ஒரு என்ன என்ன ஒரு பேராகிராஃப்பா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாரி வந்து இங்க நான் வந்து பேராகிராஃப்ன்னு குடுக்க மாட்டேன். இங்க வந்து நான் டேக்ன்னு அப்படி ஒரு டேக் குடுக்குறேன். அந்த டேக் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க நீங்க. ஸோ அந்த டேக்ல வந்து நான் எந்த ஒரு கோடையும் எழுதுறேனோ, அது எப்படி வந்து நான் ப்ரௌசர்ல எழுதியிருக்கனோ, அதே டைப்ல வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த டேக் அப்படின்ற டேக்க வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதே மாரி இப்ப இந்த ஹெட்டிங்க வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணணும்னா அப்படின்னா என்னன்னா, H4 அப்படின்ற டேக்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த H4ன்ற டேக்ல வந்து இந்த HTML நான் வந்து என்ன பண்றேன், கட் பண்ணி பேஸ்ட் பண்றேன். அதே மாரி வந்து இங்கேயும் வந்து H4 டேக் ஓப்பன் பண்றேன். ஸோ அதில இந்த CSS வந்து நான் காப்பி பண்ணிட்டு, கட் பண்ணிட்டு இங்கருந்து என்ன செய்றேன், பேஸ்ட் பண்றேன். ஸோ அதே மாரி இந்த ஜாவாஸ்கிரிப்ட்க்கும் ஒரு H4 டேக் வந்து நான் குடுக்குறேன். ஸோ குடுத்ததுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து சப் ஹெட்டிங்கா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் H1 டேக்ல இருந்து H6 வரைக்கும் எதுக்காக யூஸ் ஆவுறதுன்னு. நீங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, லாஸ்ட் வீடியோல நீங்க போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப இதுல வந்து நீங்க நல்லா பாருங்க. இந்த
இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ, நான் இதில வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து வேற வச்சிருக்கேன். ஸோ, அதனால வந்து வேற மாரி இருக்கு. மத்தபடி எல்லாமே சேமா வந்துருச்சு. ஸோ, இப்ப இதில என்னென்ன இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சிஎஸ்எஸ், HTML, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படியே வந்துருச்சு. நடுவுல இந்த லைன் இல்ல. ஸோ, அதுக்காக அந்த லைன வந்து குடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு டேக் வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு லைன் கிரியேட் ஆயிடும். ஸோ, அந்த டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு டேக். ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு டேக்க நான் இங்க போட்ட உடனே, நீங்க பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தது? ஒரு லைன் வந்துருச்சு. ஸோ, அதே ஹெச்ஆர் டேக்க நான் இங்கேயும் ஒரு வாட்டி குடுத்துடுறேன். குடுத்ததுக்கப்புறம் நீங்க பாருங்க, இங்க ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ, கிரியேட் ஆயிடுச்சுல்ல. ஸோ, இதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இது போல்ட்ல இருக்குல்ல. ஸோ, இந்த போல்ட்ல இருக்கிற அந்த கன்டென்ட்ட நம்ம என்ன செய்யலாம், பின்ற ஒரு டேக்க குடுத்து போல்ட்ல வந்து கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பின்ற ஒரு டேக் வந்து நான் குடுக்குறேன்னா, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கன்டென்ட் என்ன ஆகும்னா, போல்ட்ல வந்து வர ஆரம்பிச்சுடும். ஸோ, நல்லா பாருங்க இப்ப இதுவும் இதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாரி நான் ஹெச்2 டேக் வந்து குடுத்துக்கிறேன்னா, அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ, இப்ப அதே மாரி இது வந்துருச்சு. ஸோ, இத தவிர நான் ஒரு சிஎஸ்எஸ் மட்டும் அதில வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, அத ஆட் பண்ணதுனால அதில என்ன இருக்குன்னா, அந்த இது வந்து பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் வந்து எப்படி சிஎஸ்எஸ் ஆட் பண்றதுன்றத இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து அது எப்படி கிரியேட் ஆயிருக்கோ, அத மட்டும் நான் இங்க வந்து குடுக்குறேன். ஸோ, அதுக்காக என்ன பண்றேன்னா, ஸ்டைல்ல வந்து குடுத்துட்டு, என்ன குடுக்குறேன், பேக்கிரவுண்ட் அப்படின்ட்டு குடுக்குறேன். பேக்கிரவுண்ட் கலர் வந்து டாட்ஜ் ப்ளூ குடுத்துருக்கேன் அதில. ஸோ, அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாட்ஜ் ப்ளூ. இப்ப பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ, இத தவிர வந்து இன்னொரு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்ன குடுத்துருக்கேன்னா, கீழ நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க. இத நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பாருங்க. இங்க வந்து ஒரு எலிமெண்ட் வந்து குடுத்துருக்கேன். ஸோ, அத வந்து பார்டரோட குடுத்துருக்கேன். ஸோ, அத இப்போதைக்கு நான் வந்து இதுக்குள்ள குடுத்துருக்கிறத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் வந்து பாருங்க எப்படி இருக்குன்றத வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ, ஆல்ரெடி குடுத்துருக்கிறதையே வந்து நான் வந்து என்ன பண்றேன், காப்பி பண்ணி இங்கருந்து எடுத்துட்டு வந்து என்ன செய்றேன், இதில வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் கிரியேட் பண்ண இந்த ஃபைல்ல வந்து என்ன பண்றேன்னா, பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இப்போதைக்கு இதில வந்து வரல. இப்ப பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில, அதே வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் தான் குடுத்துருக்கேன். அதில என்ன பண்ணியிருக்கேன்னா முதல்ல, நான் குடுத்துருக்கிற வேல்யூஸ்ல வந்து பார்டர் வந்து முதல்ல வந்து குடுத்துருக்கேன். அதே மாரி பார்டர் குடுத்ததுக்கப்புறம் அந்த பார்டர் எப்படி இருக்கணும், அதே மாரி வந்து பேக்கிரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், அதே மாரி இந்த ஃபாண்ட் எந்த சைஸ்ல வரணும், அதே மாரி எந்த ஸ்டைல்ல வரணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு சிஎஸ்எஸ்ல நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நார்மலா ஒரு பேராகிராஃப் இருக்கிறத விட, இந்த மாரி டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பேராகிராஃப்ப வந்து நீங்க எதுல பண்ணலாம்? அ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ, அதனால இப்ப பேராகிராஃப்ஸ் வந்து நார்மலா இல்லாம, டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பேராகிராஃப்ஸ் வந்து நீங்களும் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க கோட வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த பேரண்ட் அதே மாரி பி டேக்ல வந்து அதே மாரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதே பின்னா ஐ மீன் இது பேராகிராஃப் தான். ஸோ, இந்த பேராகிராஃப் டேக்ல ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுல இப்ப அதே மாரி வந்து இந்த ஒரு லாஸ்ட்டா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதே கோட வந்து இட்டாலிக்ஸ்ல மாத்தணும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஐன்னு குடுத்தாலே இட்டாலிக்ஸ்ல மாறிடும். ஜஸ்ட் ஐன்னு குடுக்குறேன் பாருங்க. குடுத்ததுக்கப்புறம், ஜஸ்ட் ஐன்னு நான் அடிக்கிறேன். அடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ள வரக்கூடிய கன்டென்ட் மட்டும் நீங்க பாருங்க. டிஃபரன்ஸஸ் என்ன இருக்குன்ட்டு. இத வந்து நான் எடுத்து இதுக்குள்ள போடுறேன். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து என்ன ஆவுது, இட்டாலிக்ஸ்ல மாறுது. ஸோ, இதையே வந்து அப்படின்றத யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அதே மாரி வந்து அ ஜ இது ஐய தவிர இது போல்ட் பண்றதுக்கும், தவிர என்ன பண்ணலாம் நாம, ஸ்ட்ராங்ன்ற ஒரு வேர்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோல. பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தா போகுதுன்னு அப்படின்ட்டு நான் ஃபீல் ஆனேன். ஸோ அதனால வந்து இவ்வளவே போதும். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்ஸ்லயோ இல்ல அதே மாரி இந்த பேராகிராஃப்ஸ்லயோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா கேளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கன்டினியூஸா நீங்க வந்து இந்த வீடியோஸ பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். அதே மாரி புரியலன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க வீடியோ. அதே மாரி இப்ப ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேளுங்க. அடுத்த வீடியோஸ்ல வந்து அத நான் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப பாருங்க ஜஸ்ட் நார்மலா இருந்த ஒரு வெப்சைட் இப்ப வெப் பேஜ் வந்து கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. ஸோ இதையே வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இத விட ஒரு டிஃபரண்டான கலர்ல நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் நான் அ சீக்கிரமா ஒரே ஒரு விஷயத்த பண்றேன். ஜஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, பேக்கிரவுண்ட் கலர் இங்க வந்து ஒரு பேக்கிரவுண்ட் அது கலர் குடுக்குறேன். அது என்னன்னா ஜஸ்ட் ரேண்டமா ஒரு கலர பிக் பண்றேன். இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகுது? இப்ப பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே ஒரு டிஃபரண்டான ஒரு வெப்சைட்ட வந்து வெப் பேஜா இது தெரியுது. ஜஸ்ட் நான் இப்ப மேக்ஸிமைஸ் பண்றேன். இப்ப பாருங்க. ஸோ இப்ப எப்படி இருக்கு இது? பார்க்கறதுக்கே ஒரு டிஃபரண்டான ஒரு லுக் குடுக்குது. அதே மாரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாம் நீங்க எத யூஸ் பண்ணி பண்ணலாம்? அ பெ உங்க வெப்சைட்ஸ்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம்.
ஸோ, அதனால மறக்காம என்ன செய்யுங்க, இந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாரி இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான நெறைய விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுங்க, கன்டினியூவா இந்த சேனல பாருங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுங்க, வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாரி வந்து சேனல வந்து என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ காய்ஸ். பாய் பாய்.